நம்ம எல்லாரும் மீன் தொட்டி வாங்கும்போது முதல்ல நினைக்கிறது என்ன, எந்த மீன் வாங்கலாம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, எந்த மீன் தொட்டிக்கு எந்த வடிகட்டி சரியாக இருக்கும்னு. பல பேர் செய்கிற வழக்கமான தப்பு என்னன்னா, பெரிய வடிகட்டி வாங்கினா நல்லது அல்லது சின்ன தொட்டிக்கு சின்ன வடிகட்டி தான் போதும்னு நினைக்கிறது. ஆனால் உண்மையில் வடிகட்டியை தேர்ந்தெடுக்க தொட்டியோட அளவு மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இந்த வார காணொலியில் உங்கள் மீன் தொட்டிக்கு சரியான வடிகட்டியை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு படிப்படியாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அக்வாரிஸ்ட். மீன் தொட்டிக்கு வடிகட்டியை தேர்ந்தெடுக்கும் போது 6 முக்கியமான விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும். முதல்ல தொட்டியோட அளவை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆரம்ப நிலையாளருக்கு 2 to 3 அடி தொட்டி, அதாவது 60 to 150 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி தொட்டி சிறந்தது. ஏன்னா பெரும்பாலும் இந்த அளவு தொட்டியில் தண்ணி நிலையாக இருக்கும், பராமரிக்க எளிதாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம செய்கிற தவறுகளை இந்த தொட்டியில் எளிதாக சரி செஞ்சிடலாம். ஒரு இடைநிலையாளருக்கு 3 to 4 அடி தொட்டி, அதாவது 150 to 300 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி தொட்டி சிறந்தது. ஏன்னா மீன்கள் அதிக இருப்பு வைக்கிறதுக்கான சிறந்த வாய்ப்பு. தாவரங்கள் நிறைஞ்ச நீர்நிலை காட்சியை அமைக்க உயர்தரமான வடிகட்டுதல், சமூக தொட்டியை அமைக்க இது ஒரு சிறந்த தேர்வு. ஒரு நிமிடருக்கு 4 அடி அல்லது அதுக்கு மேலே இருக்கிற தொட்டி, அதாவது 300 லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கிற மாதிரி தொட்டி சிறந்தது. ஏன்னா பெரிய மீன்களை வளர்க்க, சிக்கலான நீர்நிலையை வடிவமைக்க, இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு, அப்புறம் தொட்டிக்கு ஏற்ற மாதிரி தனித்துவமான வடிகட்டுதலை அமைக்க இந்த தொட்டி சிறந்தது. நான் பரிந்துரைக்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ஆரம்ப நிலையாளர்னு சின்ன தொட்டியை தேர்ந்தெடுக்காம ஒரு நிலையான தொட்டியை தேர்ந்தெடுங்க. வடிகட்டியை தேர்ந்தெடுக்க தொட்டியோட அளவு ஏன் முக்கியம்னா, 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணியை சுழற்சி செய்யுதுன்னு கணக்கெடுக்க. அந்த அளவு தான் ஃப்ளோ ரேட், அதாவது பாய்வு விகிதம். ஒரு நல்ல விதிமுறை என்னன்னா, 1 மணி நேரத்தில் தொட்டியில் இருக்கிற மொத்த தண்ணியை 5 முதல் 10 மடங்கு வரை வடிகட்டி சுழற்றணும். உதாரணத்துக்கு 40 லிட்டர் தொட்டி இருந்தால் 1 மணி நேரத்துக்கு 200 முதல் 400 லிட்டர் சுழற்சி செய்கிற வடிகட்டி சரியாக இருக்கும். இதுதான் LPH, அதாவது லிட்டர் பர் ஹவர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, மீன் வகை. எல்லா வகை மீன்களுக்கும் ஒரு மாதிரியான வடிகட்டி தேவையில்லை. மிதமான நீரோட்டத்தை விரும்புகிற மீன்கள், பெட்டா, ஃபேன்சி கப்பி, சில ஷ்ரிம்ப் வகைகள், இவைகளுக்கு அதிக பாய்ச்சல் தேவையில்லை. அதிக நீரோட்டத்தை தாங்கக்கூடிய மீன்கள், ஜெப்ரா டானியோ, ரெயின்போ ஃபிஷ், சில சமூக மீன்கள், இவைகளுக்கு மிதமான பாய்ச்சல் நல்லது. அதிகமான பாய்ச்சல் இருந்தால் சில மீன்களுக்கு அழுத்தம் அதிகமாகலாம். மூணாவது, தொட்டியில் எத்தனை மீன்கள் இருக்குது. தொட்டியில் இருக்கிற மீன்களோட எண்ணிக்கையும் முக்கியம்தான். குறைந்த எண்ணிக்கையில் மீன்கள் இருந்தால் குறைந்த கழிவுகள் உண்டாகும், அதிக எண்ணிக்கையில் இருந்தால் அதிக கழிவுகள் உண்டாகும். அதனால் பெரிய உயிரியல் வடிகட்டுதல் தேவைப்படும். நிறைய மீன்கள் இருக்க தொட்டிக்கு அதிக வடிகட்டி ஊடகம் கொள்ளளவு இருக்கிற வடிகட்டியை தேர்ந்தெடுக்கணும். நாலாவது, எந்த வகை வடிகட்டி உங்களுக்கு பொருத்தமானது. ஒரு பெட்டா, கப்பி, இறால் மற்றும் இனப்பெருக்க தொட்டிக்கு ஸ்பாஞ்ச் வடிகட்டி நல்லது. இதோட நன்மைகள் என்னன்னா, மலிவு விலை, நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் அதிக வளரும், எளிதாக பராமரித்து கொள்ளலாம். இதோட குறைபாடு என்னன்னா, பெரிய தொட்டிக்கு இது பொருந்தாது. ஒரு 20 முதல் 80 லிட்டர் தொட்டிக்கு ஏற்றது ஹேங் அண்ட் பேக் வடிகட்டி. இதோட நன்மைகள் என்னன்னா, அமைக்க எளிதானது, இயந்திரம் மற்றும் உயிரியல் வடிகட்டுதல் ரெண்டும் கிடைக்கும். ஊடகங்களை எளிதாக மாற்றிக்கலாம். உள் வடிகட்டி சின்ன தொட்டிக்கு சிறந்தது. ஏன்னா ஒரு சின்ன தொட்டியில் நிறைய குழாய்கள் அமைக்க இடம் இருக்காது. அதனால் உள் வடிகட்டியை நேரடியாக தொட்டிக்கு உள்ளேயே அமைக்கலாம். உள் வடிகட்டி முழுமையாக மூழ்கி இருக்கனால அது ஒரு வெளியில் இருக்கிற வடிகட்டியை விட அமைதியாக இருக்கும். இது சின்ன தொட்டியில் இருக்கனால பராமரிக்கிறது சுலபம். குறைந்த நீர் அளவு இருக்கிற தொட்டிக்கு ஏற்ற ஒரே வடிகட்டி உள் வடிகட்டி தான். உதாரணத்துக்கு ஆமை தொட்டிகள், சில பெலடோரியம் தொட்டிகளுக்கு இது சிறந்த தேர்வு. உள் வடிகட்டியை அமைக்கிறப்போ பரிசீலனிக்க வேண்டிய சில விஷயங்கள். உயிரியல் சுமை. நிறைய மீன்கள் அல்லது அதிக கழிவுகள் உற்பத்தி செய்யக்கூடிய தங்க மீன்கள் மாதிரி இனங்கள் இருக்கக்கூடிய தொட்டிக்கு அதிக திறன் இருக்கிற வடிகட்டி தேவைப்படுது. தாவர எண்ணிக்கை. அதிக தாவரங்கள் நடப்பட்ட தொட்டிக்கு மென்மையான சுழற்சி தேவைப்படும். பாய்ச்சல் விகிதம். உங்கள் தொட்டி 4 மடங்காவது மொத்த தொட்டி தண்ணியை 1 மணி நேரத்துக்கு சுழற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட நன்மைகள், இது மலிவு விலை, அது மட்டும் இல்லாமல் இது எளிதாக அமைச்சிடலாம். பெரிய தொட்டி, தாவரங்கள் நிறைஞ்ச தொட்டி, அதிக மீன்கள் இருக்க தொட்டிக்கு கேனிஸ்டர் வடிகட்டி சிறந்தது. கேனிஸ்டர் வடிகட்டி அதிக கொள்ளளவு கொண்ட வடிகட்டி. உள் வடிகட்டி ஹேங் அண்ட் பேக் வடிகட்டியை விட இது மிக அதிக இயந்திர, உயிரியல் மற்றும் ரசாயன ஊடகங்களை கொள்ளும் திறன் கொண்டது. இது தண்ணியோட அளவீடுகளை சீராக வச்சுக்க உதவும். நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் அதிக அளவில் பெருக வழிவகுக்கும். கேனிஸ்டர் வடிகட்டியோட முழு அழகும் ஒரு தனி அறைக்குள்ளே மறைஞ்சிருப்பதால் தொட்டிக்குள்ளே எந்த பெரிய உபகரணங்களும் தெரியாது. இதனால் உங்கள் தொட்டிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை காட்சியை எந்த தடங்களும் இல்லாமல் ரசிக்கலாம். கேனிஸ்டர் வடிகட்டியை நம்ம சுய விருப்பம் போல் மாற்றி அமைச்சிக்க முடியும்.
தொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஊடகங்களை கலந்து பயன்படுத்திக்க முடியும். கேனிஸ்டர் வடிகட்டி உள் வடிகட்டியை விட அமைதியாக இயங்கும். ஏன்னா இதோட மோட்டார் மற்றும் பம்ப் முழுசாக தனி அறைக்குள்ள தொட்டிக்கு வெளியே வைக்கப்படுது. கேனிஸ்டர் வடிகட்டியில் நிறைய இடம் இருக்கிறனால அடிக்கடி பராமரிக்க தேவையில்லை. 5வது வடிகட்டி ஊடக கொள்ளளவு. வடிகட்டி வாங்குறப்போ நிறையா பேர் செய்கிற தப்பு இதுதான். பாய்ச்சல் விகிதம் மட்டும் பார்த்து வாங்குறது. அதை விட முக்கியம் ஊடக கொள்ளளவு. ஏன்னா நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் வாழ்றது வடிகட்டி ஊடகத்தில் தான். அதனால் உயிரியல் ஊடகம் வைக்கிற மாதிரி வடிகட்டியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. 6வது பராமரிப்பு. பராமரிக்க சுலபமாக இருக்கிற வடிகட்டியை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு அடிக்கடி சுத்தம் செய்ய கஷ்டமாக இருந்தால் அந்த வடிகட்டியை நீண்ட நாள் பயன்படுத்த முடியாது. அதனால் சுலபமாக திறக்க முடிகிற, சுலபமாக சுத்தம் செய்ய முடிகிற, ஊடகங்களை மாற்ற முடிகிற வடிகட்டியை தேர்ந்தெடுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா வடிகட்டியை வாங்குறப்போ 5 விஷயங்களை நினைவில் வச்சுக்கோங்க. தொட்டியோட அளவு, மீன் வகை, மீன் எண்ணிக்கை, ஊடக கொள்ளளவு, சுலபமான பராமரிப்பு. இந்த 5 விஷயங்களை வச்சு எந்த வகை வடிகட்டி உங்கள் தொட்டிக்கு ஏற்றதுன்னு நீங்கள் தெரிவு செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப விலை உயர்ந்த வடிகட்டி தான் சிறந்த வடிகட்டின்னு கிடையாது. நம்ம தொட்டிக்கு ஏற்ற வடிகட்டி எதுவோ அதுதான் சிறந்த வடிகட்டி. சரியான வடிகட்டியை தேர்வு செஞ்சால் தண்ணி சுத்தமாக இருக்கும், நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கும், மீன்களும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட வடிகட்டுதல் தொடர் முடியுது. அடுத்த தொடரோட தலைப்பு நீர்வேதியியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவல் நிறைந்த வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.